முட்டைக்கோஸ்ல இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். குழம்பு தனியா தொட்டுக்கிறதுக்கு தனியா செய்யவே தேவையில்ல. அப்படி ஒரு அருமையான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சின்ன சின்ன பீஸா இருந்துச்சுன்னா நமக்கு கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். தண்ணியில கண்டிப்பா ஒரு அலசிருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம், அந்த கடலை பருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு லைட்டா இதை மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா 2 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேங்க. 2 பச்சை மிளகாவை கீரல் போட்டுட்டு அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1 கொப்பை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டு அதையும் நான் சிம்ல வச்சு பொறுமையா வதக்கிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய முட்டைக்கோசை வந்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு இதை வேக வைக்க போறேன். இப்போ அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை, உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சில்லி பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மறுபடியும் நல்லா கிளறி கிண்டி விட்டுட்டேன். சூப்பராக நமக்கு செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தளன்னு தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ பாருங்க, எனக்கு சூப்பராக செட் ஆயிருச்சு. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு இருக்குது. பச்சை வாசனை போயிருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக செட் ஆயிருச்சு. மசாலா எல்லாம் சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா? அதனால மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, தண்ணி வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலே வெந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளும் சேர்த்துருக்க தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும். கடைசியாக மலைச்சாரல் மாதிரி மல்லித்தலையை வந்து தூவி விட்டுட்டு நல்ல ஒரு தடவை மேலேயும் கீழையும் நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணலாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க.